மக்களே வணக்கம். என் கையில் இருக்கிறது கொத்தமல்லி விதை. இதை வந்து ஒரு 8 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈர துணியில் நான் அந்த விதையை கட்டி வச்சேன். இப்போ நல்லா முளைச்சிருக்குது. அப்பப்போ நனைச்சி வச்சுருவேன் காயாமல் இருக்க. இப்போது வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன இடத்த மட்டும் ரெடி பண்ணுறோம். இது வந்து ஆட்டு உரம் போட்டு ஒரு 5-6 நாள் காய விட்டுட்டோம். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடனே போடக்கூடாது. இப்போ அதை கொத்தி விட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு சமப்படுத்தி லைனாக கோடு போட்டு அதில் விதையை போட போகிறோம். முளைச்ச விதையை போட்டால் ஈஸியாக சீக்கிரம் வளர்ந்துடும். ஒரு 3-4 நாள் கழித்து பாருங்கள், க்ரீனாக வரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற மாதிரி அந்த முளைச்ச விதையை போட்டு லேசாக மண்ணை போட்டு மூடிடணும். மூடிட்டு தண்ணியை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா போதும், சீக்கிரம் வளர்ந்துடும். நம்ம சமைக்கும் போதே ஓடி வந்து டக்குன்னு கொத்தமல்லி வேணும்னா எடுத்துக்கலாம். இங்கே வந்து அதுக்காக தான். இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.